அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் நாளை உருவாக இருக்கும் இரண்டாவது காற்றழுத்த தாழ்வு பகுதியும் வலுவடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், நீங்க தொடரலாம். குமரிக்கடல் பகுதிகளில் தற்பொழுது நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சி நாளைய தினம் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என வானிலை ஆய்வு ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது அது மேலும் வலுவடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே நமக்கு தெற்கு அந்தமான் கடல் பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய மலாக்கா நீரிணை பகுதிகளில் உருவான ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்பொழுது தெற்கு அந்தமான் கடல் பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள்ல நிலவி வருகிறது. இது மேலும் வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்றைய தினம் வலுவடையும் எனவும் அதனைத் தொடர்ந்து 26ஆம் தேதி வாக்கில் புயலாக வலுவடையும் எனவும் வானிலை ஆய்வும் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல குமரிக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சி மேலும் வலுப்பெற்று நாளை தினம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அதனைத் தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் தாக்கமாகவே தென் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தற்போதைய சூழல்ல தென் தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு என்பது மிக கனமழை என்ற அளவுல தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் குமரிக்கடல் பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதனுடைய நகர்வுக்கு ஏற்ப மழைக்கான வாய்ப்புகள் மாறுபடுவதனாலையும் நாளை தினம் இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்ததற்கு பின்னர் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய அந்த காற்றுடைய வேகம் என்பது வடக்கு திசையிலிருந்து நிலப்பரப்புக்குள்ளாக ஊடுருவி வரும் என்பதனால், அதாவது இந்த குமரிக்கடலில் உருவாகக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கான காற்று வடக்கு திசையிலிருந்து நிலப்பரப்புக்குள்ளிருந்து வருவதனால தமிழ்நாட்டிற்கு மழைக்கான வாய்ப்பு தென் மாவட்டங்களில் கடலோர மாவட்டங்கள் மீது இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மட்டும் அமையும் எனவும் அதற்கு பிறகாக இது மேலும் வலுவடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 25ஆம் தேதி உருவாகக்கூடிய இரண்டாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி அது மேலும் வலுவடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக 28ஆம் தேதிக்கு பிறகு டெல்டா மாவட்டங்களிலிருந்து தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை தீவிரம் வடதமிழ்நாடுடைய கடலோர மாவட்டங்கள்ல மேலும் தீவிரமடைந்து 7 மாவட்டங்கள் 29ஆம் தேதியும் 30ஆம் தேதி என்று திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் மிக கனமழை என்ற அளவு நீடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் கனமழை என்ற அளவுல முறையை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல தற்பொழுது மேலும் ஒரு தகவலாக புதிதாக இரண்டாவதாக உருவாக இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாக இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையும் என்ற தகவல் வானிலை ஆய்வு மையத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி மாணிக்கம், உங்க தகவல்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.